நமக்கு ஒரு காரிய பூர்த்தி ஆக வேண்டும், ஆனால் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்றால் அதை ஒரு பிரார்த்தனையாக எடுத்து பகவானின் பாதத்தில் சமர்ப்பித்து அந்த பிரார்த்தனைக்காக நாம் நாமம் நம்மால் முடிந்தவரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு நடப்பது என்னவோ அது கடவுளுடைய இச்சையினால் நடக்கிறது. நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டோம், பகவான் நமக்கு எது நல்லதோ அதை அவர் நடத்தி கொடுப்பார் என்று பலனை எந்த விதத்திலும் நாம எதிர்பார்க்காது அவரிடம் விட்டுவிட வேண்டும். அதன் பிறகு வருவது ஏனென்றால் பகவான் சில சமயம் நாம் கேட்பது நமக்கு நன்மையாக முடியாது என்றால் அதை கொடுக்கவே மாட்டார், அல்லது அது நாள்பட்டு நமக்கு பலனை கொடுக்க வைப்பார். ஆக இந்த பலனானது நம்முடைய கையில் இல்லை. நம்முடைய கையில் இருப்பது என்ன? அவருடைய